குறைஷி குலக்கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி. குறைஷி குலக்கொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி. கொரடாசனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி. கொரடாசனை கொண்டு மாட்டினும் அறிஞர் பின் கூடி நடவாத பாவி. அரிசி விலையுலையறையும் மோகன்ற கதை போல வகலிற் படைத்த பாவி. யாருக்கு வைத்த கூழாயினும் செரிகாணில் அள்ளி அடைகின்ற பாவி. விரிசரும் தொப்பையை விருப்பொடு வளர்க்க மென்மேலும் அலைகின்ற பாவி. விதியற்ற பாவியடி ஏனுமுமை நம்பினேன் வேளையீதாழுதற்கே. வரிசை நபி வரிசை மிக உள்ள நீர் பின்றொடர வள்ளலர சூழ் வருகவே. வளருமறு நிறைகுணங் குடிவாழுமென்னிருகண் மணியே முஹையித்தீனே. அல்ஹம்துலில்லாஹில்லதீ தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிதாத்திஹி வஸிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அல்-மௌசூமி பிஜமீஇ சிமாத்தி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி. அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாமாய் தோற்றுகின்ற வல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும். ஸலவாத்தும் ஸலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள், சஹாபா பெருந்தகைகள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பிறகு, மன்பவுல் ஹைராத் பள்ளிவாயில் தலைவர் அல்ஹாஜ் KMA கஃபூர் அவர்களே, இந்த பள்ளிவாயலின் நிர்வாகிகளே, தீன் நகரில் வாழுகின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, நான் உங்கள் மத்தியில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையை சொல்வதற்கு முதல் 2 விஷயங்களை நினைவுபடுத்தலாம் என விரும்புகிறேன். ஒன்று, நான் இப்போது நினைவுபடுத்தப் போகின்ற விஷயம் என்னுடைய வயதில் உள்ளவர்களுக்கும் என்னை விட வயதில் கூடியவர்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களை போன்ற சிறார்களுக்கு, வயதில் குறைந்தவர்களுக்கு இந்த விவரம் தெரிந்திருக்க முடியாது. அதாவது, இன்று இந்த இடத்திலே நான் நின்று பார்க்கின்ற பொழுது சுமார் 45 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்தை பார்த்த ஞாபகம் எனக்கு வருகிறது. சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடம் அடர்ந்த காடாக இருந்தது. விஷஜந்துக்கள், மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வந்தது. எனக்கு இப்பவும் நினைவுக்கு வருகிறது. ஏறத்தாழ எனக்கு 10-11 வயதாக இருந்த காலம், அதாவது 45 வருடங்களுக்கு முன்னுள்ள இந்த சம்பவம். என்னுடைய தகப்பனார் மர்ஹூம் அப்துல் ஜவாத் ஆலிம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களோடு என்னுடைய தகப்பனார் அவர்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பின்னேரம் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு கடற்கரைக்கு வருவார்கள். நெருங்கிய அந்த நண்பர்களிடம் ஞானம் பற்றிய விவரங்கள், அறிவுரைகளை கூறுவார்கள். மக்ரிபானதும் வீட்டுக்கு போய்விடுவார்கள். ஒரு நாள்
அவர்களோடு நானும் வந்தேன். நான் அந்த நேரத்தில் 10 வயது 11 வயது சிறுவனாக இருந்த நேரம், அவர்களோடு வந்த நேரம் இந்த இடத்திலே, அதாவது இப்போது தீன் வீதியாக இருக்கின்ற இந்த பள்ளிவாயலுக்கு எதிராக உள்ள இந்த இடத்திலே பல பன்றிகள் பாதையை மறைத்து நின்றன. கடற்கரைக்கு செல்ல வந்த நானும் என்னுடைய தகப்பனார் அவர்களும் அவர்களுடன் வந்த அவர்களின் நெருங்கிய நண்பர்களும் சற்று நேரம் நின்று கொண்டிருந்தோம். அந்த பன்றிகள் போகவில்லை. மீண்டும் திரும்பி நாங்கள் வீட்டுக்கு போய்விட்டோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், 45 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்தில், இந்த பகுதியில் பன்றிகள் கூட வாழக்கூடிய இடமாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் காத்தான்குடி 6ஆம் குறிச்சியிலே வாழ்ந்த மக்கள் இந்த பகுதியிலே நிலம் வேண்டுமென்று ஒவ்வொருவரும் சிறு சிறு துண்டுகளாக வளவுகளை துப்புரவு செய்து வெட்டி காடுகளை அகற்றி வளவுகளை அமைத்தார்கள். அந்த நேரத்தில் இன்றும் ஒரு சிலர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். எனக்கு நினைவுக்கு வருகிறது, இரவு பகலாக அந்த ஈச்சம் காடுகளை, காசான் பத்தைகளை வெட்டி எரித்து இந்த தீன் நகரை அவர்கள் உருவாக்கினார்கள். தோளிலே முட்களை சுமந்து, குப்பைகளை சுமந்து, கண் விழித்து கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இடம்தான் இந்த தீன் நகர். இந்த பள்ளிவாயில் இருக்கக்கூடிய இடம். இன்று இங்கு ஒரு பள்ளிவாயில் அமைந்து, ஒரு குர்ஆன் மதரசா அமைந்து, ஓர் அரசாங்க பாடசாலை அமைந்து இவ்வளவு சிறப்பாக இருப்பதை நான் பார்க்கும்போது, நான் மட்டுமல்ல, நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இன்று இந்த தீன் நகருக்கு, தீன் ரோட்டுக்கு தெற்கே உள்ள பகுதிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பரிதாப நிலையை நினைந்து நானும் நீங்களும் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. இந்த பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்கள் இந்த பள்ளிவாயலில் மௌலித் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்து இன்று வரை, இதே நேரம் வரை மிகவும் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி இந்த பள்ளிவாயலுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகின்றார்கள். இதை நேற்றிரவும் முந்த நாள் இரவும் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அதனால் என்னுடைய பேச்சின் ஆரம்பத்தில் இந்த பள்ளிவாயல் நிர்வாகிகளையும், இந்த தீன் நகரில் வாழுகின்ற இளைஞர்களையும், இந்த பள்ளிவாயலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்ற சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் நான் பாராட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஞானவழி தோழர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் உலகத்தின் பல பகுதிகளிலும், இலங்கையில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பகுதிகளிலும் பல நாடுகளிலும் இந்த மாதத்தை கொண்டாடி வருகின்றார்கள், சவுதி அரேபியாவை தவிர. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு பிறந்து, எங்கு வாழ்ந்து வளர்ந்து வஃபாத்தானார்களோ அந்த சவுதி அரேபியாவை தவிர மற்றெல்லா நாடுகளிலும்
இந்த ரபீஉல் அவ்வல் வந்தவுடன் மக்கள் மகிழ்ச்சியுற்று சந்தோஷப்பட்டு இந்த 12 நாட்களையும் வெகு விமரிசையாக மௌலித் ஓதி நார்சா வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். சவுதி அரேபியாவை தவிர சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் சையீத் ஜெயின் மௌலானா பள்ளிவாயலுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு மீலாது விழாவில் நான் உரையாற்றிய நேரம் இந்த கருத்தை சொன்னேன். உலகெங்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது விழா எடுக்கிறார்கள், மௌலிது ஓதுகிறார்கள், அவர்களுடைய இந்த மாதத்தை கொண்டாடி வருகின்றார்கள். பல்புக்களால் மின் குமிழ்களால் பள்ளிவாயல்கள் ஜியாரங்கள் போன்றவற்றை அலங்கரிக்கின்றார்கள். ஆனால் இப்படியான ஒரு சிறப்பான நிலை சவுதி அரேபியாவிலே, மக்காவிலே, மதீனாவிலே ரசூலுல்லாஹ் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே இல்லை என்று நான் பேசினேன். அந்த நேரம் அந்த விழாவுக்கு, அந்த மீலாது விழாவுக்கு சம்மாந்துறையிலிருந்து ஈழமேகம் பக்கீர் தம்பி என்று ஒருவர் வந்திருந்தார். அவர் சொன்ன கதையொன்று இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னுடைய பேச்சை கேட்ட அவர் சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மைதான். சவுதி அரேபியாவிலே, மதீனாவிலே ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த இடத்திலே இந்த சிறப்பான மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் கிடையாது என்பது உண்மைதான். அது இயற்கை, அது இயற்கையான விஷயம் என்று சொல்லி அவர் ஒரு உதாரணம் காட்டினார். அந்த உதாரணம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நாங்கள் ஒரு விளக்கை எரித்தால், எங்களுடைய வீடுகளில் பாவிக்கக்கூடிய ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடிய ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த விளக்கை எரித்தால் எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்கும். ஆனால் அந்த விளக்கின் அடிப்பகுதி இருட்டாகவே இருக்கும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் குறித்த ஓர் இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகெங்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், உலகெல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் விளக்கின் அடி இருட்டாக இருப்பது போல் அந்த மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில்கின்ற அந்த மண்ணறை இருட்டாக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. நாங்கள் மதீனாவை விட்டும் எத்தனையோ 1000 மைல் தூரத்துக்கு அப்பாலே இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பினால், பாசத்தினால், மஹப்பத்தினால் இந்த மன்பவுல் ஹைராத் பள்ளிவாயலிலே எத்தனையோ மின் குமிழ்களை எரித்து நாங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே அந்த மகிழ்ச்சிக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. இதை நினைக்கும் போது இந்த பகுதியில் வாழ்கின்ற, தீன் நகரில் வாழ்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், தாய்மார்கள் இந்த பள்ளிவாயலுக்கும் இந்த மௌலித் ஷரீப் நிகழ்ச்சிக்கும் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புகளை பார்க்கும்போது நானும் சந்தோஷப்படுகிறேன், நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று வாழக்கூடியவர்களில் அநேகர், எல்லாரையும் நான் சேர்த்து சொல்லவில்லை, இன்று உலகத்தில் வாழ்கின்றவர்களில் அநேகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ ஜஹில் அறிந்திருந்தது போல், அபூ லஹப் அறிந்திருந்தது போல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் அறிந்திருந்தது போல்தான்
அறிந்திருக்கிறார்கள். முஹம்மதை முஹம்மதாக பார்க்கின்றார்களே தவிர அப்துல்லாவினதும் ஆமினாவினதும் மகனாக பார்க்கின்றார்களே தவிர அவர்களை ரசூலுல்லாவாக, நபியுல்லாவாக, ஹபீபுல்லாவாக அவர்கள் பார்க்கவில்லை. சஹாபாக்கள், நாயக தோழர்கள், ரசூலுல்லாவுடன் இருந்து வந்தவர்கள். அவர்களை எப்படி பார்த்தார்கள்? முஹம்மதாகவும் பார்த்தார்கள், நபியுல்லாவாகவும் பார்த்தார்கள், ரசூலுல்லாவாகவும் பார்த்தார்கள், ஹபீபுல்லாவாகவும் பார்த்தார்கள். அதனால் அவர்களுக்காக, ரசூலுல்லாவுக்காக, அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை வாழ வைப்பதற்காக தமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுத்தார்கள். கொடுப்பதற்கும் தயாராக இருந்தார்கள். நாங்கள் முஸ்லிம்கள் தானே. ரசூலுல்லாவுக்காக, அவர்கள் கொண்டு வந்த கொள்கைக்காக எங்களுடைய உடலை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா? பொருளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இல்லை. பள்ளி வாயிலுக்காக, ரசூலுல்லாவுடைய மௌலித் மஜ்லிஸை சிறப்பிப்பதற்காக ஒரு செல்வந்தனிடத்திலே சென்று பணம் கேட்டால் கூட அவன் எத்தனையோ சாட்டுப்போக்குகளை சொல்லக்கூடிய காலம். சஹாபாக்கள் உயிரை கொடுத்த காலம், உடலை கொடுத்த காலம், பொருளை கொடுத்த காலம். இன்று அற்பமான பணத்தை ரசூலுல்லாவுக்காக, அவர்களுடைய சபைக்காக, அவர்களுடைய இந்த விழாவுக்காக கொடுப்பதற்கு தயங்குகின்ற காலம். காரணம் என்ன? சஹாபாக்கள் ரசூலுல்லாவாக பார்த்தார்கள், ஹபீபுல்லாவாக பார்த்தார்கள், நபியுல்லாவாக பார்த்தார்கள். நாங்கள் ஹபீபுல்லாவுடைய தத்துவம் தெரியாத காரணத்தால், ரசூலுல்லாவுடைய தத்துவம் புரியாத காரணத்தால், நபியுல்லாவின் ரகசியம் அறியாத காரணத்தால் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய ஆமினாவுடைய மகன் என்ற மட்டிலே நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இதனால் எங்களுக்கு உயிரை கொடுப்பதற்கோ, உடலை கொடுப்பதற்கோ, பொருளை கொடுப்பதற்கோ மனமில்லாமல் இருக்கிறது. ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக அறிந்தால், நபியுல்லாவை நபியுல்லாவாக நாங்கள் புரிந்தால், ஹபீபுல்லாவை ஹபீபுல்லாவாக நாங்கள் தெரிந்தால், எங்களுடைய உடல் எங்களுக்கு பெரிதாக விளங்காது, எங்களுடைய உயிர் எங்களுக்கு பெரிதாக விளங்காது, எங்களுடைய பொருள் எங்களுக்கு பெரிதாக விளங்காது. அவர்கள் சஹாபாக்கள், ரசூலுல்லாவுடன் இருந்தவர்கள் அவர்களுடைய அகமியத்தை, தாற்பயத்தை, ரகசியத்தை புரிந்து வைத்தார்கள். நாங்கள் இன்று எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறோம்? எங்களுடைய சிறார்கள் எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறார்கள்? எங்கள் நைனார் முஹம்மது நபி மக்கத்தில் பிறந்து மதீனத்தில் வஃபாத்தாகி அடங்கப்பட்டார்கள். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா, தகப்பனார் பெயர் அப்துல்லா என்ற அளவுதான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாவின் ரகசியம் புரியுமா? அவர்களின் அந்தரங்கம் தெரியுமா? அதனால் உங்கள் மத்தியில் ஒரு சில அந்தரங்கத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதன் பிறகு முஹம்மது பின் அப்துல்லாவாக நீங்கள் அவர்களை நோக்கக்கூடாது. அவர்களை ஹபீபுல்லாவாக பார்க்க வேண்டும், ரசூலுல்லாவாக பார்க்க வேண்டும், நபியுல்லாவாக பார்க்க வேண்டும்.
ஹதீஸ் குத்ஸியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், குன்து கன்ஸன் மஹ்ஃபியன் ஃபஅஹ்பப்து அன் உரஃப ஃபஹலக்துல் ஹல்க ஃபபி அரஃபூனி என்று சொல்லுகிறான். இது ஹதீஸ் குதுசி என்று ஞானிகள், ஆரிஃபீன்கள், அவுலியாக்கள் பேசி வருகிறார்கள். அவுலியாக்களை பின்பற்றுகின்ற நாம், இமாம்களை பின்பற்றி வாழுகின்ற நாம், அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தையும் நாங்கள் ஏற்கத்தான் வேண்டும். என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? குந்து கன்ஸன் மஹ்பியன். நன்றாக நீங்கள் அவதானிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு இந்த கருத்துக்கள் விளங்காவிட்டாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், ஒரு காலத்தில் உங்களுக்கு விளங்கும். பெரியவர்கள், சிந்தனை உள்ளவர்கள், ஆராயக்கூடியவர்கள் ஆராய்ந்து பாருங்கள். குந்து கன்ஸன் மஹ்வியன். அல்லாஹ் சொல்கிறான், நான் மறைந்த பொருளாக இருந்தேன். ஐ கைர மஅரூஃபின். மஹ்வியன் என்ற சொல்லுக்கு விளக்கம் தந்த ஞானிகள், கைர மஅரூஃபின், நான் அறியப்படாதவனாக இருந்தேன், மறைந்த வஸ்துவாக இருந்தேன் என்றால் அவனை ஏதோ ஒன்று மறைத்து விட்டது என்ற அர்த்தம் வந்துவிடும். அல்லாஹுவை எந்த ஒரு வஸ்துவும் மறைக்க முடியாது. அவன் மஸ்தூராக, மறைக்கப்பட்டவனாக இறைவன் இருக்க மாட்டான். என்னுடைய உடலை நான் அணிந்திருக்கிற ஷர்ட் மறைக்கிறது என்றால், இந்த ஷர்ட்டுக்கு இந்த உடலின் மீது ஒரு வல்லமை ஏற்படுகிறது. இந்த உடலை மறைக்கின்ற ஒரு சக்தி இந்த ஷர்ட்டுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏதாவது ஒன்று மறைக்கும் என்றால், மறைத்த அந்த வஸ்து அல்லாஹ்வின் மீது வல்லமை உள்ளதாக ஆகிவிடும், அவனை மறைக்கக்கூடியதாக ஆகிவிடும். அவன் எவராலும் எதனாலும் மறைக்கப்பட்டவனாக இருக்க முடியாது. ஆகையினால் குந்து கன்ஸன் மஹ்வியன், மறைக்கப்பட்ட, மறைந்த பொருளாக நான் இருந்தேன் என்ற ஹதீதுக்கு அறியப்படாதவனாக நான் இருந்தேன் என்ற அர்த்தம். ஃபஅஹ்பப்து அன் உரஃப. அல்லாஹ் சொல்கிறான், நான் அறியப்படாதவனாக இருந்து ஃபஅஹ்பப்து அன் உரஃப, அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். அறியப்பட வேண்டும் என்று ஒரு மஹப்பத் ஏற்பட்டது. நான் அறியப்பட வேண்டும் என்று ஒரு விருப்பம் ஏற்பட்டது. ஃபஹலக்துல் ஹல்க. அந்த விருப்பம் ஏற்பட்ட அதே நொடியில், அந்த விருப்பம் ஏற்பட்ட அதே நொடியில், அதே வினாடியில் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன், படைப்புகளை படைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, ஃபபி அரஃபூனி, என்னை கொண்டே என்னை அறிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறான். சகோதரர்களே, நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாவை படைக்கவும் இல்லை, ரசூலுல்லாவுடைய ஒளியை படைக்கவும் இல்லை, வானங்கள் பூமியை படைக்கவும் இல்லை. எந்த ஒரு படைப்பையும் படைப்பதற்கு முன்னால் அவன் தனியே இருந்தான், தனித்தவன், தனித்திருந்தான். அந்த இறைவன் தனித்திருந்தான்.
எந்த ஒரு சிருஷ்டியும் எந்த ஒரு படைப்பும் படைக்கப்படவில்லை. அதைத்தான் குந்து கன்சன் மஹபியன், நான் அறியப்படாதவனாக இருந்தேன் என்றான். ஏன் அப்படி சொன்னான்? அவனை அறிவதாயிருந்தால் ஏதோ ஒரு சிருஷ்டி தான் அறிய வேண்டும். இன்சானோ ஹயவானோ அல்லது வேறு ஏதோ ஒரு சிருஷ்டி தான் அறிவதாயிருந்தால் அவனை அறிய வேண்டும். சிருஷ்டி என்பதே இல்லை. சிருஷ்டி என்பதே இல்லாமல் இருந்த நேரத்தில் அவனை யார் அறிவார்? அவனை தானே அறிவான். அறிந்தவனும் அவன், அறியப்பட்டவனும் அவன். ஆலிமும் அவன், மாலூமும் அவன். அறிந்தவனும் அவன், அறியப்பட்டவனும் அவனாக இருந்தான். பிறரால் தான் அறியப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அது ஒரு விருப்பம் வரத்தான் செய்யும். அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் வரும். எப்படி? ஒருவன் அமெரிக்காவுக்கு சென்று நல்ல வித்தைகளை கற்று வந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அமெரிக்காவுக்கு சென்று நல்ல அதிசயமான விளையாட்டுக்கள் வித்தைகளை கற்று இலங்கைக்கு காத்தான்குடிக்கு வந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை பற்றி யாருக்கும் தெரியாது. அவன் என்ன கற்று வந்திருக்கிறான், அவனுடைய விளையாட்டு எப்படி, அவனுடைய வித்தை எப்படி என்ற விவரம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவனோ கற்று வந்திருக்கிற வித்தை, விளையாட்டு மிகவும் பிரமாதமானவை. அவனுடைய கல்வில் ஒரு விருப்பம் வரும், என்னுடைய வித்தைகளை நான் காட்ட வேண்டும், என்னுடைய விளையாட்டுக்களை காட்ட வேண்டும், அதை மக்கள் பார்த்து நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவனுக்கு வருமா வராதா? வரும். யாரும் வராது என்று சொல்ல முடியாது. மனித சுபாவம், மனித இயல்பு, அதேபோல் இறை இயல்பு, இறை சுபாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறரால் தான் அறியப்பட வேண்டும், நான் யார் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். குந்து கன்சன் மஹ்பியன் ஃபஅஹ்பப்து அன் உரப, அறியப்படாதவனாக இருந்த நான் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினேன். அப்படி ஒரு மஹப்பத்து எனக்கு ஏற்பட்டது, ஏற்படும். என்ன செய்தான்? அமெரிக்காவில் வித்தைகளை கற்று வந்தானே, விளையாட்டுக்களை படித்து வந்தானே, அவனுக்கு இப்படி ஒரு விருப்பம் ஏற்பட்ட போது காத்தான்குடியில் எங்காவது ஒரு இடத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் மத்தியிலே தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துவான், தன்னுடைய விளையாட்டுக்களை வித்தைகளை காட்டுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அந்த விருப்பம் ஏற்பட்ட போது அவன் காட்டிய விளையாட்டு என்ன? அவன் காட்டிய வித்தை என்ன? ஃபஹலக்துல் ஹல்க, சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன், படைப்புகளை படைத்தேன். இந்த விருப்பம் ஏற்பட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகோ 10 வருஷத்துக்கு பிறகோ அல்ல, எப்போது விருப்பம் ஏற்பட்டதோ அதே வினாடியில் படைத்தேன். அதுக்கு என்ன ஆதாரம்? அதே வினாடியில் படைத்தேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? என்ற எழுத்து அரபு மொழி இலக்கணத்தில் உடன், அதே வினாடியில், அதே நொடியில் என்ற அர்த்தத்தை தரும். அப்படி வைத்து பார்க்கின்ற போது எப்போது இறைவனுக்கு தான் அறியப்பட வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டதோ அதே நொடியில், அதே வினாடியில் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தான். நான் சிருஷ்டிகளை படைத்த போது என்னை கொண்டு
என்னை அறிந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இது எங்களுக்கு ஒரு ஆன்மீக ஞான கருத்தை இது தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியப்பட வேண்டும் என்று விரும்பிய நேரத்தில் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தான். சிருஷ்டிகள் அல்லாஹ்வை அறிந்தனர், அவன் அறியப்பட்டவராக ஆகிவிட்டான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய லட்சியம், அவனுடைய குறிக்கோள், அவனுடைய நோக்கம் என்ன? இந்த சிருஷ்டிகளை அவன் படைத்திருக்கிறான். உஸ்மான் லப்பையையும் படைத்திருக்கிறான், இஸ்மாயில் லப்பையையும் படைத்திருக்கிறான், அப்துர் ரவுஃபையும் படைத்திருக்கிறான், அருணாசலத்தையும் படைத்திருக்கிறான், அப்புஹாமியையும் படைத்திருக்கிறான், அனைத்தையும் படைத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் அவன் படைத்தானே, அதனுடைய லட்சியம், அதனுடைய குறிக்கோள், அதனுடைய இலக்கு என்ன? இவர்கள் அனைவரும் அவனை அறிய வேண்டும், அவன் அறியப்பட வேண்டும், இவர்களால் அவன் அறியப்பட வேண்டும் என்பதுதான் லட்சியம். இந்த லட்சியத்தை, இறைவனுடைய இலக்கை, இறைவனுடைய நோக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? அவனை அறிகின்றோமா? அவனை அறிவதற்கான நடவடிக்கைகளில் இறங்குகின்றோமா? கட்டிடம் ஜொலிக்கிறது, அத்திவாரம் அழிகிறது. கட்டிடம் ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது, அத்திவாரமோ அழிகின்றது. கட்டிடத்தை அழகாக கட்டி மாடிக்கு மேல் மாடி, மாடிக்கு மேல் மாடி கட்டிக்கொண்டே போகின்றான். அத்திவாரமோ கான்கிரீட் போட்டு பலமாக கட்டப்படவில்லை. மண்ணிலே கட்டிடத்தை எழுப்புகிறான், அத்திவாரம் அழிகிறது. கட்டிடம் என்றாவது ஒரு நாள் விழுந்தே ஆகும், அழிந்தே ஆகும். ஆகவே ஷரியத் என்ற கட்டிடத்தை, ஷரியத் ஷரியத் என்று நாங்கள் சொல்கிறோமே, அது புறக்கணிக்கப்படக்கூடாது. ஷரியத் எங்களுக்கு வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், ஸகாத் கொடுக்க வேண்டும், ஏவல்களை எடுக்க வேண்டும், விலக்கல்களை தவிர்த்து நடக்க வேண்டும். அதுதான் ஷரியத். ஆனால் இந்த ஷரியத் என்ற கட்டிடத்துக்கு அத்திவாரம் இறை ஞானம். அத்திவாரம் சரியாக இல்லாவிட்டால் கட்டிடம் அழிந்து விடுவது போல், இறை ஞானம் சரியாக இல்லாவிட்டால் இவர் தலைகீழாக நின்று ஷரியத்தை பின்பற்றினாலும் அந்த ஷரியத் பிரயோஜனம் செய்யாது. நீ தொழுகைக்காக பள்ளி வாயிலுக்கு சென்று வுது செய்து தொழுகிறாய், கையை கட்டி நிற்கின்றாய், ருக்கு என்று ஒரு அமைப்பு, சுஜூத் என்று ஒரு அமைப்பு, இருப்பு என்று ஒரு அமைப்பு. இதனுடைய தத்துவங்களை நீ புரியாமல் கைகட்டி நிற்பதில் என்ன பலன்? வுது செய்வதில் என்ன பலன்? வுது செய்கின்ற நேரத்தில் இதனுடைய குறிக்கோள் என்ன, இதனுடைய லட்சியம் என்ன, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நீ தெரிந்து கொள். வுது எடுக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. வணக்கம் செய்யும் போது வுது செய், அதனுடைய தத்துவத்தை புரிந்து செய். புரிந்து செய்யாவிட்டால் அது பயனற்றதாக ஆகிவிடும். தொழுவதற்காக சென்று தக்பீர் கட்டிக்கொண்டு நிற்கிறாய். நீ தக்பீர் கட்டிக்கொண்டு நிற்பதை பார்த்தால் வெளியே நின்று பார்க்கின்ற ஒருவனுக்கு ஏதோ இவன் அல்லாஹ்வை நேரில் பார்த்துக்கிட்டு தான் தொழுகிறான் போல இருக்கி என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் தொழும்போது சிலவர்களை பாருங்கள், சாதாரணமாக கட்டி நிற்பான். சிலவன் அடங்கி ஒடுங்கி இப்படி கட்டிக்கொண்டு நிற்பான். இப்படி நிற்கின்ற ஒருவனை பார்க்கின்ற போது ஏதோ அவன் அல்லாஹ்வை நேரில் தரிசித்து கண்டு வணங்குகிறான் என்று எண்ணத் தோன்றும். ஆனால் அப்படி நாங்கள் வணங்குகிறோமா? எங்களுடைய வணக்கங்களை அவ்வாறு அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா? எந்த ஒரு வணக்கமாயினும் அதற்கு இறை ஞானம் பின்னணியாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வுதுவாக இருந்தாலும் சரி,
தொழுகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது விசுவாசிகளின் மிஅராஜ் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கருத்து? தொழுகை விசுவாசிகளின் மிஅராஜ் என்று அந்த ஹதீதுக்கு சொல்லர்த்தத்தை மட்டும் மக்கள் மத்தியிலே சொன்னால் உங்களுக்கு என்ன விளங்குகிறது சகோதரர்களே? தொழுகை விசுவாசிகளின் மிஅராஜ் என்றால் உங்களுக்கு என்ன விளங்குகிறது? தொழுகை மிஅராஜாம், விசுவாசிகளுடைய மிஅராஜாம், அவ்வளவுதானே விளங்குகிறது. அதையா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து, மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து விண்ணுலகுக்கு நான் சென்றேன், சுவர்க்கத்தை கண்டேன், நரகத்தை கண்டேன், சுவர்க்கத்தில் உள்ள இன்ப சுகங்களை கண்டேன், நரகத்தில் உள்ள வேதனைகள் துன்பங்களை கண்டேன், அல்லாஹ்வை சந்தித்தேன், அவனுடன் பேசினேன், 7 வானங்களிலும் நபிமார்களை கண்டேன், அவர்களுடன் உரையாடினேன், தொழுகையை பரிசாக பெற்று பூமிக்கு வந்தேன். இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ். அந்த மிஅராஜ் எங்களுக்கு உண்டா? எங்களில் யாரும் அப்படியான ஒரு மிஅராஜ் செல்லலாமா? இல்லை. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துன் லில் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக வந்தவர்கள். அவர்கள் கையாண்ட அந்த மிஅராஜை எங்களுக்கு தொழுகையிலே தந்திருக்கின்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை விசுவாசியின் மிஅராஜ் என்றால் அந்த தொழுகை என்ற மிஅராஜில் அவன் சுவர்க்கத்திற்கு போகலாம், போகலாம் அல்ல, போக வேண்டும். நரகத்தை பார்க்கலாம், 7 வானங்களை தாண்டலாம், நபிமார்களுடன் பேசலாம், அல்லாஹ்வுடன் சந்திக்கலாம், அவனுடன் உரையாடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜில் இவை அனைத்தும் நடந்தன. தொழுகையை எங்களுக்கு மிஅராஜ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அந்த மிஅராஜில் அவர்களுக்கு நடந்தவை அனைத்தும் எங்களுக்கு நடக்கும், நடக்க முடியும், நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை விசுவாசியின் மிஅராஜ், அந்த மிஅராஜில் அவன் சுவர்க்கத்தை காணலாம், நரகத்தை காணலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். புகாரியிலே வருகிறது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களிலே வருகிறது ஹதீஸ். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். இமாமாக நின்று மதீனா பள்ளிவாயலில் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பின்னால் மஅ்மூம்களாக சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு காலை முன்வைத்து கிபிலா பக்கம் முன்னே போனார்கள். அதாவது நின்ற இடத்திலிருந்து ஒரு அடி முன்வைத்து 2 காலையும் எடுத்து சேர்த்து நின்று தொழுதார்கள். தொழும்போது தங்களுடைய வலது கையை முன்னால் நீட்டி ஏதோ ஒரு பொருளை எடுப்பது போல் பாவனை செய்தார்கள். இதை பின்னால் இருந்த சஹாபாக்கள் தொழுகையிலேயே காணுகிறார்கள். தொழுகையில காண முடியும் தானே, முன்னாலே இமாம் நின்று இப்படியான வேலைகளை செய்யும் போது பின்னால் இருக்கின்ற மௌமூம்களுக்கு 2ஆம் சப்பு 3ஆம் சப்பு இருப்பவர்களுக்கு தெரியாது போனாலும் 1வது சப்பில் இருப்பவர்களுக்கு இமாமுடைய நடவடிக்கைகள் விளங்கும் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததை சஹாபாக்கள் பின்னாலே பார்த்து கொண்டு தொழுதார்கள். இது நடந்து ஒரு வினாடியிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடி பின்னால் காலை எடுத்து வைத்து 2 காலையும் எடுத்து வைத்து தொடர்ந்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள்.
இந்த இரண்டு செயலும் தொழுகையில் தான் நடக்கிறது. நீங்கள் யாரும் கேட்டு விடாதீர்கள், தொழுகையில் காலை ஒரு அடி முன் வைத்து போவதும் ஒரு அடி பின் வைத்து வருவதும் தொழுகையை முறித்து விடாதா, தொழுகை பாத்திலாகி விடாதா என்று கேட்காதீர்கள். ஏன்? சட்டம், ஷரிஅத்து, ஹுக்கும், சட்டம் என்ன சொல்லுகிறது? காத்தாங்குடியில் இந்த மன்பவுல் ஹைராத் பள்ளி வாசல்ல ஒரு ஆள் தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறார், லுஹர் தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்வதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒரு அடி முன்னுக்கு வச்சு போனார். பிறகு நின்றார். மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதினார். இன்னொரு அடி முன் வைத்து போகிறார். இப்படி தொழுகை முடிவதற்கிடையில் இருமுத்தைக்கா மெயின் ரோட்டுக்கு அவர் போய்விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு தொழுத மனுஷன் தக்பீர் கட்டினத்திலிருந்து சலாம் கொடுப்பதற்கு இடையில் நடந்து நடந்து மெயின் வீதிக்கு போய்விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். இவருடைய தொழுகை கூடுமா கூடாதா? தொடர்ந்து நடந்தாரே ஆனால் கூடாது, நின்று நின்று நடந்தால் கூடும். அதான் சட்டம், ஷரியாத்தி சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஒரு அடி முன் வைத்து சென்றார்களே, வைத்தவர்கள் அங்கே நின்று விட்டார்கள், தொடர்ந்து நடக்கவில்லை. ஒரு சில நொடிகளின் பின்னுக்கு வந்தார்களே, வந்தவர்கள் நின்று விட்டார்கள், தொடர்ந்து நடக்கவில்லை. தொழுகை முடிந்த பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நிகழ்வை நேரில் கண்ட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் ரசூலே, தொழுகையில் ஒரு அடி முன் வைத்து சென்று ஏதோ ஒரு பொருளை எடுப்பது போல் பாவனை செய்தீர்களே, அது என்ன? பின்னர் ஓர் அடி பின்வந்து நின்றீர்களே, அது என்ன என்று கேட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இருக்கின்ற சுவரில், மதீனா பள்ளி வாயிலுக்குள் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்தி கொண்டிருந்தார்கள். இதோ இருக்கின்ற சுவரில், அதாவது கிபிலா பக்கம் ஒரு சுவர் இருக்கும் தானே, மண்ணாலேயோ கல்லாலேயோ ஓலையாலேயோ ஒரு சுவர் இருக்கும். இதோ இருக்கின்ற சுவரில் சுவர்க்கத்தை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த சுவர்க்கத்தில் உள்ள பேரித்தம் பழ குலை ஒன்றையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த பழத்தில் ஒன்றை, குலையை அல்ல, அந்த பழத்தில், குலையில் இருந்த பழத்தில் ஒன்றை நான் எடுத்திருந்தால் துன்யா முடியும் வரையும் உள்ள மக்கள் எல்லாம் சாப்பிடுவார்கள். நான் எடுக்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு சற்று நேரத்தின் பின் இதே சுவரில் எனக்கு நரகத்தை காட்டப்பட்டது. அந்த நரகத்தின் நெருப்பு வெக்கை, சூடு எனக்கு பட்ட காரணத்தினால், என்னை தாக்கியதினால் ஒரு அடி நான் பின்னுக்கு வந்தேன். இதுதான் நடந்த சம்பவம் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். தொழுகை விசுவாசிகளின் மிஅராஜ் என்று சொன்ன நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில் சுவர்க்கத்தை, நரகத்தை காண முடியும் என்பதையும் தங்களுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டிச் சென்றிருக்கிறார்கள். ஆகவே எந்த ஒரு ஷரிஅத்துடைய வணக்கமாயினும் அதன் பின்னணி ஞானம்தான், அதன் பின்னணி ஆன்மீகம்தான் என்பதை உணர்ந்து எந்த ஒரு வணக்கத்தையும் நாங்கள் செய்ய முன்வர வேண்டும். நான் எதற்காக சொல்லி வந்தேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியப்படாதவனாக இருந்து அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை சுட்டிக்காட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல. இதற்கு இன்னொரு விளக்கம் நான் தருகிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம்.
அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை, அவர்களுடைய தாற்பயத்தை, அந்த அங்கத்தியை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் விளங்காது விளையாடாம என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருங்கள். நான் அறியப்படாத வஸ்துவாக இருந்து அறியப்பட வேண்டும் என்று விரும்பி சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன். அவர்கள் என்னை கொண்டு என்னை அறிந்தனர். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன விவரம். இதற்கு இன்னும் ஒரு விளக்கத்தை ஞானிகள் எழுதுகிறார்கள். ஆத்ம ஞானிகள் இன்னொரு விளக்கம் எழுதுகிறார்கள். என்ன? முஹம்மதை கொண்டு என்னை அறிந்தனர், ரசூலுல்லாஹுவை கொண்டு என்னை அறிந்தனர், நபியுல்லாவை கொண்டு என்னை அறிந்தனர். என்னை கொண்டு என்னை அறிந்தனர் என்ற கருத்தல்ல, அது ஒரு கருத்து. ரசூலுல்லாவுடைய அகமியத்தை வெளிப்படுத்தக்கூடிய கருத்து இதுதான். நான் அறியப்படாதவனாக இருந்து அறியப்பட வேண்டும் என்று விரும்பி சிருஷ்டியை சிருஷ்டித்தேன். முஹம்மதை கொண்டு என்னை அறிந்து விட்டார்கள். அது எப்படி சொல்லுவீங்க? முஹம்மது என்ற ஒரு சொல் அங்க வரவே இல்லையே. என்ற ஒரு எழுத்து, பே என்ற ஒரு எழுத்து, ஏ என்ற ஒரு எழுத்து. இதற்கு கருத்து என்னை கொண்டு, என்னை கொண்டு என்னை அறிந்தனர் என்றுதானே பொருள் சொல்ல வேண்டும். முஹம்மதை கொண்டு என்னை அறிந்தனர் என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது, எத்தனையோ ஜாதி கணக்குகள் இருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் அந்த கணக்குகள் எல்லாம் தெரியாது. ஒரு கணக்கு எனக்கு தெரியும். அது என்ன கணக்கு? அபுஜது கணக்கு தெரியும். 1, 10, 20, 30, 40, 50, 60 என்று வருகிறதே. 100, 200, 300, 400, 1000 வரையும் வரும். அபுஜது, ஹவ்வஸு, ஹுத்தி, கலிமன், சாபஸ், கரஷத் என்று அபுஜது கணக்கு உண்டு. ஏக்கியத்தின ஏக்கியத்தின வரும் இல்லையா? எனக்கு தெரியாது. ஆனாக்கு எத்தனை வரும்? பீக்கு எத்தனை வரும்? ஆவண்ணாவுக்கு எத்தனை வரும்? அது தெரியாது. அலிவுக்கு எத்தனை வரும்? பேக்கு எத்தனை வரும்? தேக்கு எத்தனை வரும்? சேக்கு எத்தனை வரும்? 29 எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை வரும் என்பது தெரியும். அலிப் எத்தனை? 1, பே 2, 3க்கு எத்தனை வருங்க? அப்ப தே வரும்? தே வராது. அந்த கணக்கு புழைச்சு போம். அபுஜது, ஹவ்வஸ், ஹுத்தி ரெண்டு வரும். ஹுத்தி என்றா ஹுத்திக்கு புத்தாண்டு நினைச்சுக்காதங்க. ஹுத்தி, ஹே தே ஏ ஹுத்தி. அபுஜது, ஹவ்வஸ், ஹுத்தி. அலிபுக்கு 1, பேக்கு 2, ஜீமுக்கு 3, தாலுக்கு 4, ஹேக்கு 5, வாவுக்கு 6, ஜேக்கு 7, ஹேக்கு 8, தேக்கு 9, ஏக்கு 10, காபுக்கு 20, லாமுக்கு 30, மீமுக்கு 40, நூனுக்கு 50. இப்படி அந்த எண் வரும். இந்த எண் கணக்கின் படி முஹம்மத் எத்தனை எழுத்திருக்கு? முஹம்மதுல எண்ணிப்பாரு. முஹம்மத் எத்தனை எழுத்திருக்கு? 5. 1, மீம் 1, ஹே 1, 2, அடுத்த மீம் 1, 3, தால் 1, 4, மறுகாங்கால 5 வராது. எத்தனை வரும்? 4 எழுத்துக்களை கொண்டதுதான் முஹம்மத் என்ற பெயர். முஹம்மத் என்பதில் 4 எழுத்துக்கள் தான் இருக்கின்றன. மீம் 1, ஹே 1, இன்னொரு மீம் 1, தால் 1, முஹம்மத். இதுக்கு கணக்கு போட்டு பாருங்க. மீமுக்கு 40, முஹம்மதுல வரக்கூடிய முதலாவது மீமுக்கு 40, இரண்டாவது வரக்கூடிய ஹேக்கு 8. எத்தனை பேர்? கணக்க சரியா சொல்லணும். அடுத்து வரக்கூடிய மீமுக்கு 40, 88, தாலுக்கு 4,
92. முஹம்மத் என்ற திருநாமத்தின் அபுஜது கணக்கு 92. இப்ப நீங்கள் வாருங்கள். ஃபபி 3 எழுத்துக்கள் இருக்கின்றன. ஃபே 1, பே 1, ஏ 1. அதற்குத்தான் நாங்கள் சொன்னோம், ஃபபி என்பதன் கருத்து என்னை கொண்டு என்பது அல்ல, முஹம்மதை கொண்டு என்று கருத்து சொன்னேன். காரணம், முஹம்மதுக்கு 92 கணக்கு வருவது போல் ஃபபி அந்த 3 எழுத்துக்கும் 92 தான் வருகிறது. கணக்கு பார்க்குறீங்களா? ஃபபி ஃபேக்கு எத்தனை வரும்? மீமுக்கு 40, நூனுக்கு 50, சீனுக்கு 60, ஐனுக்கு 70, ஃபேக்கு 80. ஃபேக்கு 80. ஃபபி ஏக்கு பேக்கு 2 எத்தனை? 82. ஃபபி ஏக்கு 10 92. முஹம்மத் என்ற திருநாமத்திற்கு 92 கணக்கு. ஃபபி என்ற அந்த 3 எழுத்துக்களுக்கும் 92 தான் கணக்கு. எனவே என்னை கொண்டு என்னை அறிந்தனர் என்பது கருத்தல்ல. நான் சிருஷ்டிகளை சிருஷ்டித்தேன். முஹம்மதை கொண்டு 92 கொண்டு என்னை அறிந்தனர். 92 கொண்டு என்னை அறிந்தனர் என்றால் முஹம்மதை கொண்டு என்னை அறிந்தனர். முஹம்மது இல்லை என்றால் இறைவனை அறிய முடியுமா? முடியாது. இறைவனை யாருக்கு தெரியும்? நபி ரசூல் இல்லை என்றால் நபியை யாருக்கு புரியும்? வல்ல நாயன் இல்லை என்றால். இறைவனை யாருக்கு தெரியும்? நபி ரசூல் இல்லை என்றால், ரசூலுல்லாஹ் இல்லை என்றால், முஹம்மது இல்லை என்றால் இறைவனை யாருக்கு தெரியும்? நமக்கு அல்லாஹ்வை சொல்லி தந்தது யாரு? சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு அல்லாஹ்வை சொல்லி தந்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது. அல் குர்ஆனில் தான் அல்லாஹ்வை பற்றி, இறைவனை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. சுமார் ஏறத்தாழ ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னர் காயல் பட்டணத்திலே இருந்த இஸ்லாமிய பாடகர் ஷேக் முகம்மது அவர் இப்படி ஒரு பாட்டை பாடினார். இருட்டில் இருந்தான் இறைவன், இருட்டில் இருந்தான் இறைவன் என்ற அந்த பாடலில் இறைவனை யாருக்கு தெரியும்? நபி ரசூல் இல்லை என்றால். நபியை யாருக்கு புரியும்? வல்லநாயன் இல்லை என்றால் என்று பாடிவிட்டார். உலமாக்கள் இந்தியாவில் இருந்த மேல் நீச்சல் அடிக்கக்கூடிய உலமாக்கள், குளியோடக்கூடிய உலமாக்கள் அல்ல. குர்ஆனில் குளியோடக்கூடிய உலமாக்களும் இருப்பார்கள், மேல் நீச்சல் அடிக்கக்கூடிய உலமாக்களும் இருப்பார்கள். இந்தியாவில் இருந்த மேல் நீச்சல் அடிக்கக்கூடிய உலமாக்கள் காயல் பட்டணம் ஷேக் முகம்மதுக்கு முர்த்தத் என்று ஃபத்வா ஒன்று வழங்கினார்கள். ஏன்? இருட்டில் இருந்தான் இறைவன் என்றால் அப்ப வெளிச்சத்தில் இல்லையா? அவன் இருட்டிலே இருந்தவன். இது என்ன கருத்து? இறைவனை யாருக்கு தெரியும்? நபி ரசூல் இல்லை என்றால். நபி இல்லாட்டி இறைவனை தெரியாதோ? ஏதோ நபி இருந்தா தான் இறைவனை புரிய முடியும் என்ற பாணியிலே இவர் பாடிவிட்டார் என்று முர்த்தத் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். இந்த மனுஷனின் ஆலிம் அல்ல. ஷேக் முகமது பாடகன் தான், ஆலிம் அல்ல. நாகூர் சலீம் பாட்டை எழுதி கொடுத்தார், அவர் பாடிவிட்டார். கேள்வி பாடியவரிடம் தான் வந்தது. இவர் இதற்கு விடை காண்பதற்காக அந்த நேரம் காயல் பட்டணத்தில் மிக பிரசித்தி பெற்று இருந்த சங்கைக்குரிய ஷேகுனா அப்துல் காதிர் சூபி ஹசரத் அவர்களுடைய வீட்டுக்கு ஷேக் முகமது போனார். போய் கேட்டார், ஹசரத், நான் இப்படி ஒரு பாட்டு பாடிவிட்டேன்,
உலமாக்கள் எனக்கு ஃபத்வா தந்து விட்டார்கள், இவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லலாம்? என்னத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டும்? இறைவனை யாருக்கு தெரியும், நபி ரசூல் இல்லை என்றால் என்று பாடிவிட்டேன். இதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும் ஹசரத் என்று கேட்டபோது சூஃபி ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது. சூரத்துல் இஹ்லாஸ். குல் முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹது அல்லாஹ் ஏகன் என்று சொல்லுங்கள், அல்லாஹு ஸமது அவன் தேவையற்றவன் என்று சொல்லுங்கள், லம் யலிது அவன் யாரையும் பெறவில்லை என்று சொல்லுங்கள், வலம் யூலது அவன் யாராலும் பெறப்படவில்லை என்று சொல்லுங்கள், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹது அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கிட்ட சொல்றான்? என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றான். குல் ஹுவல்லாஹ் சூரத்தில் ஆரம்பத்தில் என்ன வசனம் வருகிறது? குல், குல்ல விட்டு போட்டு ஓதுங்க வாப்பம். ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமதுண்டா ஓதுற, குல்லங்க போறப்ப அல்லாஹு தஆலா தன்னை பற்றி அவன் சொல்லவில்லை. தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் முஹம்மதிடத்திலே சொல்லுகிறான், நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள். அப்போ உங்களை பற்றி நான் சொல்லுவேன். குல் ஹுவல்லாஹு அஹதுல குல் நீங்கள் சொல்லுங்கள் முஹம்மதே என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது குல் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா. எங்க சொல்றான்? குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்வை பற்றி அவன் சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள் முஹம்மதே என்ற அர்த்தப்பட உள்ள குல் என்ற சொல்லை சொல்லவில்லை. அவனே சொல்லிக் கொண்டு போகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன விளங்குகிறோம்? ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே ஃபபி அரபூனி முஹம்மதை கொண்டே என்னை அறிந்தனர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் அறிய வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தெரிந்து கொள்ள முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் அல்லாஹ்வை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நூலை கொண்டுதான் பஞ்சை தெரிந்து கொள்கிறோம். நூல் இதை பார்த்தவுடன் இது எதிலிருந்து வந்தது? பஞ்சில் இருந்து வந்தது. பஞ்சால நூலாகி பாவாடையாவது போல், பஞ்சால நூலாகி பாவாடையாவது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதாக தஜல்லியாகி ரசூலுல்லாஹ்வாக தோன்றி ரசூலுல்லாஹ்வாக வெளியாகி அந்த ரசூலில் இருந்து அந்த நூறில் இருந்து சகலதையும் படைத்திருக்கிறான். அன மின் நூரில்லாஹ் வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ்வின் ஒளியினால் ஆனவன். வ குல்லு ஷைஇன் மின் நூரி, உலகத்தில் உள்ள அனைத்துமே என்னுடைய ஒளியினால் ஆகியிருக்கின்றன என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிலர் சொல்லுவார்கள் இந்த ஹதீஸ் லைஃபு என்று சொல்வார்கள், பலமில்லாத பலம் குறைந்த ஹதீஸ் என்று சொல்வார்கள். சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் ஒளி என்றார்களே, அது பலம் குறைந்த ஹதீஸா வைத்துக் கொள்வோம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்லுகிறான். தனக்கும் நூர் என்று பெயர் வைத்துக் கொண்ட இறைவன், தனக்கும் ஒளி என்று பெயர் வைத்துக் கொண்ட இறைவன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நூர் என்று சொல்லுகிறான். ஃபல்லதீன ஆமனு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அவர்களை நூர் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் ஒளி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதவன் குர்ஆனில் ஒரு சொல்லை அல்லது ஒரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிராகி விடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர். அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இப்ராஹிம் நினைத்துக் கொண்டிருக்கிறான், இஸ்மாயில் நினைத்துக் கொண்டிருக்கிறான், என்னமோ நினைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் இல்லையா? இப்ராஹிமும் இல்லை, இஸ்மாயிலும் இல்லை, நானும் இல்லை, நீங்களும் இல்லை. நானும் வந்திருக்க முடியாது, இந்த உலகமே தோன்றி இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை முதலிலே தனியே படைச்சான். கடல் இருக்கவில்லை, ஆறு இருக்கவில்லை, நதிகள் இருக்கவில்லை, குளங்கள் இருக்கவில்லை, மரங்கள் இருக்கவில்லை, எதுவுமே இல்லை. தனி தரையாக, தனி பூமியாக, தனி நிலமாகத்தான் படைத்தான். படைத்துவிட்டு 70,000 மலக்குகளை கூப்பிட்டான், அழைத்தான், அமரர்களை அழைத்தான். அமரர்களே, இந்த பூமிக்குள் நிறைய களஞ்சியங்கள் இருக்கின்றன. கடல் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, குளம், நதி, மரம், செடி, கொடி அனைத்துமே இந்த பூமிக்குள் புதைந்து கிடக்கிறது. இந்த பூமிக்கு மேல் நான் மனிதனை படைப்பதாயிருந்தால் அவனுக்கு தேவையான சகல வஸ்துக்களும் இந்த பூமிக்குள்ளே தான் இருக்கின்றன. அவைகள் பூமிக்கு உள்ளே இருக்குமானால், பூமிக்கு மேலே நான் மனிதனை படைத்தால் அவன் கஷ்டப்படுவான். அவனுக்கு தேவையானவை அனைத்தும் பூமிக்கு மேலே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் நிம்மதியாக வாழ முடியும். பூமிக்குள் புதைந்து கிடக்கின்ற களஞ்சியங்களை இந்த மனிதனுடைய நன்மைக்காக, இன்சானுடைய பிரயோஜனத்துக்காக நான் வெளிக்கொணர வேண்டும். ஆகு என்றால் ஆகிவிடும், ஆனால் அதை நான் விரும்பவில்லை. அதற்கு ஒரு வழி சொல்லித் தருகிறேன். பூமிக்குள் புதைந்துள்ள பொக்கிஷங்கள் மனிதனுடைய நல்வாழ்வுக்காக, வெளி வருவதற்காக நான் ஒரு உபாயம் சொல்லித் தருகிறேன். நீங்கள் செய்ய வேண்டும் என்று 70,000 மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மலக்குகள் கேட்டார்கள். நீங்கள் முஹம்மத் 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த பரந்த பூமியிலே கண் கோணங்களுக்கும் கண் திசைகளுக்கும் பறந்து செல்லுங்கள் என்று சொன்னான். அப்போது அவர்கள் கேட்கிறார்கள், அது யார்? முஹம்மத் முஹம்மத் என்று நீ சொல்லச் சொல்கிறாயே, அது யார்? அதுவா? அவர் இல்லை என்றால் நீங்களும் இல்லை, அப்படியானவர். அந்த கதை இருக்கட்டும், நான் சொன்னதை செய்யுங்கள் என்று 70,000 அமரர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரந்த பூமியின் கண் கோணங்களுக்கு அனுப்பி வைத்தான். 70,000 மலக்குகளும் இந்த பரந்த பூமியில் பரவலாக சுற்றி திரிந்தார்கள். என்ன சொன்னார்கள்? முஹம்மத் 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 என்று ரசூலுல்லாஹ்வின் திருப்பெயரை சொல்லிக் கொண்டே திரிந்தார்கள். இன்னும் 70,000 பேர்களை அழைத்தான். 70,000 மலக்குகளை, அமரர்களை அழைத்தான். இவர்களுக்கு சொன்னது போல் விவரங்களை சொல்லி, நீங்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் என்று முஹம்மதின் மீது ஸலவாத் உரைக்க வேண்டும் என்று அந்த 70,000 மலக்குகளுக்கும் கட்டளையிட்டான். அவர்கள் பரந்த பூமியின் எண் திசைகளுக்கும் சென்று ஸலவாத் உரைத்துக் கொண்டே திரிந்தார்கள். இன்னும் 70,000 அமலர்களை, மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்தான். சொன்னான்,
இவர்கள் முந்தின கூட்டத்தாருக்கு சொன்னது போல் விவரங்களை சொல்லி, நீங்கள் ஒருவர் மற்றவருடன் முஹம்மதுடைய அகமியங்களை பற்றியும் அவருடைய தாற்பயங்களை பற்றியும் அவருடைய அந்தரங்கங்களை பற்றியும் பேசித் திரியுங்கள் என்று கட்டளையிட்டான். அந்த 70,000 பேர்களும் இந்த பரந்த பூமியின் பரவலாக சென்று ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் ஒருவர் மற்றவருடன் பேசித் திரிந்தார்கள். மொத்தம் எத்தனை ஆயிரம் பேர் திரியறாக இப்ப இந்த பூமியில? 27,000. என்னடா 21ங்க? ஒரு கூட்டமே 70,000, அடுத்த குரூப் 70,000, அடுத்த குரூப் 70,000, ரைட். 2,10,000, 2,10,000 அமரர்கள், மலக்குகள் இந்த பரந்த பூமியிலே ஏவப்பட்டவாறு சொல்லிக்கொண்டே திரிகிறார்கள். ஏன் திரிகிறார்கள்? இந்த பூமியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைக்க வேண்டும். அந்த மனிதர்களுக்கு தேவையான சகல வஸ்துக்களும் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். எல்லாம் பூமிக்குள் அடங்கி கிடக்கின்றன. இதற்காக ஏற்பாடு செய்தான். இவர்கள் சொல்லி திரிந்தார்கள். பூமிக்குள் அடங்கி கிடந்த, புதையுண்டு கிடந்த கடல், நதி, பாதாளம், கனிவர்க்கங்கள், சாப்பாட்டு வகைகள் அனைத்துமே வெளிவர ஆரம்பித்தன. வெளியே கிளம்பிச்சு. கடல் உள்ளுக்கு இருந்து வெளியே கிளம்பி வந்தது. ஆறு உள்ளே இருந்து கிளம்பி வந்தது. நதி உள்ளே இருந்து கிளம்பி வந்தது. தென்னை உள்ளே இருந்து கிளம்பி வந்தது. முந்திரிகை உள்ளே இருந்து கிளம்பி வந்தது. அனைத்துமே இரத்தினக்கல் கிளம்பி வந்தது. பெட்ரோல் கிளம்பி வந்தது. அனைத்து களஞ்சியங்களும் பூமியினுள் புதையுண்ட கிடந்தவைகள் மேலே கிளம்பி வந்தன. எதற்காக? யார் அந்த முஹம்மத்? இந்த மலக்குகள் எல்லாம் முஹம்மத் முஹம்மத் என்று பூமிக்கு மேலே சொல்லித் திரிகிறார்களே, ஸலவாத்து சொல்லித் திரிகிறார்களே, ஒருவருடைய மகிமையை பற்றி பேசித் திரிகிறார்களே, அந்த முஹம்மத் பூமிக்குள் தோன்றுவாரா? பூமிக்கு வெளியே தோன்றுவாரா? பூமிக்கு வெளியேதான் அவர் தோன்றப் போகிறார். அவரை பார்ப்பதாயிருந்தால் நாமும் வெளியே செல்ல வேண்டும் என்று, அந்த முஹம்மதை காண வேண்டும் என்ற அளவற்ற ஆசையின் காரணத்தினால், மஹப்பத்தின் காரணத்தினால் வெளிப்பட்டவைதான் பூமிக்குள் இருந்த அனைத்து களஞ்சியங்களும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வெளியானவைதான் அனைத்தும். இன்று நாம் சோறு சாப்பிடுகிறோம். அரிசி நெல்லிலிருந்து வந்தது. இந்த நெல் பூமிக்குள் இருந்ததுதான். இது வந்தது எதற்காக? முஹம்மத் பூமியிலே தோன்றுவார், அவரை கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக வெளிவந்தது. நாங்கள் இன்று சாப்பிடக்கூடிய கோதுமை, சாப்பிடக்கூடிய அரிசி, சாப்பிடக்கூடிய எதுவாயினும், குடிக்கக்கூடிய எதுவாயினும் பூமிக்குள் இருந்து இந்த முஹம்மதை இந்த உலகத்தில் கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆசைப்பாட்டினால் வெளியானவைதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு உபாயம் செய்தான்? இந்த உலகத்து மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களுக்கு தேவையானவை எல்லாம் அவர்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் கிடைக்க வேண்டும் என்பதற்கு பூமியில் உள்ள களஞ்சியங்களை வெளிப்படுத்தினான். அவைகளுக்கு முஹம்மதின் மீது அன்பை, ஆசையை ஊட்டி வெளிப்படுத்தி கிளம்பி வந்திருக்கின்றன இந்த வஸ்துக்கள். இன்னும் ஒரு 5 நிமிடத்திலே நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு பயந்து ஒரு சந்தர்ப்பத்திலே மக்காவை விட்டும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் வெளியேறினார்கள். இரவோடு இரவாக வெளியேறினார்கள். அந்த நேரம் அந்த பாலைவனம் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் கற்பனை பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். இரவோடு இரவாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவர்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வெளியே வந்து சௌர் குகைக்குள் போகிறார்கள். இன்று 1400-500 ஆண்டுகள் ஆகியும் சவுதி அரேபியாவிலே எத்தனையோ அபிவிருத்திகள் செய்யப்பட்டும் சௌர் குகைக்கு சென்று பாருங்கள், இப்போது பார்த்தாலும் பயங்கரம் தான் வரும். அப்படியான குகைக்குள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உள்ளே சென்றார்கள்.
பேசாமல் பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குகைக்குள்ளே. வன்னுல் ஹமாம வன்னுல் அங்கபூத் அலா கைரில் பரியத்திலம் தன்சுஜ் வலம் தஹுமி. வன்னுல் ஹமாம, இவர்கள் இருவரும் அந்த குகைக்குள் போய்விட்டார்கள். குகை வாயிலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஅஜிஸத்தை வெளிப்படுத்துகிறான். புறாக்களை கூப்பிட்டு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் அந்த குகை வாயிலில் கூடு கட்டி அதற்குள் முட்டையிடுங்கள் என்றான். அதே விதமாக புறாக்கள் எல்லாம் சவுர் குகை வாயலை கூடு கட்டி அதிலே முட்டைகளை இட்டு வைத்தன. வவன்னுல் அங்கபூத்த, சிலந்தி, கொட்டுப்பூச்சி என்று சொல்கிறோமே சிலந்திகள், சிலந்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு சொன்னான், இந்த சவுர் குகை வாயிலை வலை பின்னி விடுங்கள், ஒற்ற மாதிரி சிலந்தி வலை பின்னி விடுங்கள் என்றான். அந்த சிலந்திகள் எல்லாம் வலை பின்னி விட்டன. எதிரிகள் தேடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் தாக்குவதற்காக எதிரிகள் தேடி வருகிறார்கள். குகை வாயலில் நின்று ஒருவன் சொல்லுகிறான், ஒரு எதிரி, ஏய், முஹம்மதும் அபூபக்கரும் இந்த குகைக்குள்ளில் ஏன் இருக்கலாம் தானே என்றான். மற்றவன் சொல்லுகிறான் அவனுக்கு, இல்லை, புறா முட்டையிட்டிருக்கிறது, இது எத்தனையோ நாட்களுக்கு முன்னால் இட்ட முட்டை. சிலந்தி வலை இழுத்திருக்கிறது, இது எத்தனையோ நாட்களுக்கு முன் இழுக்கப்பட்ட வலை, அவர்கள் இன்றுதானே உள்ளே நுழைந்திருக்க வேண்டும், இது ஒரு மாதங்களுக்கு முன்னால் இழுக்கப்பட்ட வலையும் இடப்பட்ட முட்டையும், ஆகவே முஹம்மதும் அபூபக்கரும் இதற்குள் இல்லை என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்த செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகத்திடத்திலே சொல்கிறார்கள், அபூபக்கரே, நான் சற்று உறங்கப் போகிறேன், உறங்கவா என்று கேட்டார்கள். ஆம் நாயகமே, என்னுடைய மடியில் உறங்குங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மடி மீது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறங்க வைத்தார்கள். ஆனால் இந்த இருவரும் ஏற்கனவே ஒரு வேலை செய்து கொண்டார்கள். அந்த குகைக்குள் நிறைய துவாரங்கள் இருந்தன, ஓட்டைகள் இருந்தன. ஒரு வேளை இந்த ஓட்டைக்குள் பாம்புகள், விஷஜந்துக்கள் இருக்கலாம் என நினைத்து அவர்கள் கொண்டு போன உடுப்புகளை கிழித்து கிழித்து அந்த துவாரங்களை எல்லாம் அடைத்து விட்டார்கள் இருவரும். ஆனால் அவர்கள் இருந்த இடத்திலே கீழே தரையிலே ஒரு துவாரம் இருந்தது, அதை அவர்கள் காணவில்லை, அடைக்கவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் பார்க்கின்றார்கள், ஒரு துவாரம் தெரிகிறது, அடைக்க தெரியவில்லையே, இதற்குள் இருந்து விஷஜந்து வந்து விடலாமோ என்றெண்ணி தங்களுடைய குதிகாலை அந்த துவாரத்துக்கு கொடுத்து அடைத்தார்கள். பார்த்தீர்களா சகோதரர்களே, ரசூலுல்லாவுக்காக, நபியுல்லாவுக்காக, ஹபீபுல்லாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. குதிகாலை கொடுத்தார்கள் அந்த துவாரத்துக்கு. சற்று நேரத்தின் பின் உள்ளே இருந்த ஒரு விஷ நாகம் அவர்களுடைய காலை தீண்டியது. தீண்டியவுடன் அபூபக்கர் சித்திக் காலை வெளியே எடுக்கவில்லை. ஒருவேளை அந்த நாகம் வெளியே வந்து ரசூலுல்லாவையும் தீண்டி விடலாம் என்ற அச்சத்தினால் காலை எடுக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய உடலில் விஷம் ஏறுகிறது. பாம்பு கடித்தால் என்ன செய்யும்? விஷம் ஏறும். விஷம் ஏறிக்கொண்டே போகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணால் அழாமல் கல்பால் அழுது கொண்டிருக்கிறார்கள். எமது அழுகையை வெளிப்படுத்தி ரசூலுல்லாவின் தூக்கத்தை கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் உள்ளத்துள் அழுகின்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பாம்பு பார்த்தது, கால் எடுபடவில்லை.
ஓட்டை அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. இரண்டாம் முறையாக தீண்டுகிறது, கொத்துகிறது, மீண்டும் விஷம் ஏறுகிறது. மூன்றாம் முறையாகவும் கொத்துகிறது, மீண்டும் விஷம் ஏறுகிறது. எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைக்கு விஷமேறி தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு அவர்களுடைய கண்ணிலிருந்து வடிந்த நீர், கண்ணீர் தாடி வழியாக வழிந்து ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தில் விழுந்து விட்டது. எதிர்பாரா வண்ணம் நிகழ்ந்து விட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை விழித்தார்கள். அபூபக்கர் அழுகின்றார்கள். யா அபூபக்கர் மாலக், அபூபக்கரே ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யா ஹபீபல்லாஹ், நாகம் தீண்டி விட்டது என்று சொன்னார்கள். உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏற்கனவே நீ என்னிடம் சொல்லி இருக்க கூடாதா? முதலாவது தீண்டிய நேரத்திலே என்னை எழுப்பி இருக்க கூடாதா? உடனே தங்களுடைய கலிமா விரலை தங்களுடைய உமிழ் நீரிலே நனைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கலிமா விரலை, சுட்டு விரலை தங்களுடைய உமிழ்நீர் துப்பணியில் நனைத்து அங்கிருந்த மண்ணில் அதை தொட்டு பிஸ்மில்லாஹி துர்பத்தி அர்லினா வபிரீகத்தி பாலினா யுஷ்வா சகீமுனா என்ற மந்திரத்தை சொல்லி, என்ற ஓதலை சொல்லி, இந்த மண்ணின் பரக்கத்தை கொண்டும் எங்களில் சிலருடைய உமிழ்நீரின் பரக்கத்தை கொண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், பிஸ்மில்லாஹி துர்பத்தி அர்லினா வபிரீகத்தி பாலினா யுஷ்வா சகீமுனா, இந்த மண்ணின் அருள் கொண்டும் எங்களில் சிலரின் உமிழ்நீரின் அருள் கொண்டும் நோயாளிக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று மந்திரம் சொல்லி, அந்த மண் உமிழ்நீரும் மண்ணும் கலந்ததை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குதிகாலிலே வைத்தார்கள். விஷம் இறங்கிற்று. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சம்பவம் நடந்து எத்தனையோ வருடங்களுக்கு பின் மரணிக்கின்றார்கள். மரண வருத்தத்தின் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை சௌர் குகைக்குள் விஷம் தீண்டிய நேரம், நாகம் தீண்டிய நேரம், விஷத்தினால் என்னுடைய ஈரல் பாதிக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு சுகம் கிடைத்தாலும் அந்த ஈரல் கருகி மணப்பதை இப்போது நான் நுகர்கிறேன். இப்போது எனக்கு விளங்குகிறது, அந்த ஈரல் கருகி மணப்பது எனக்கு விளங்குகிறது என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சகோதரர்களே, எப்படி உயிரை கொடுத்திருக்கிறார்கள்? ஏன் கொடுத்தார்கள்? முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகனாக, ஆமினாவுடைய மகனாக முஹம்மதை அவர்கள் பார்க்கவில்லை. ரசூலுல்லாவாக பார்த்தார்கள், ஹபீபுல்லாவாக பார்த்தார்கள், நபியுல்லாவாக பார்த்தார்கள். நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? முஹம்மது பின் அப்துல்லா, அபூ லஹப் எப்படி பார்த்தானோ அப்படியே பார்க்கிறோம். அபூ ஜஹல் எப்படி பார்த்தானோ அப்படியே பார்க்கிறோம். ஹபீபுல்லாவாக பார்த்திருந்தால் அவர்களுக்காக, அவர்களுடைய கொள்கைக்காக, அவர்களை புகழ்ந்து பாடுவதற்காக பணம் கேட்டு சென்றால் பணம் கொடுக்க மறுப்பானா ஒருவன்? உயிரையும் கொடுக்க வேண்டும், பொருளையும் கொடுக்க வேண்டும், உடைமைகளையும் கொடுக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்று உங்கள் மத்தியில் சொற்ப நேரம் சொல்வதற்கென்று சில விஷயங்களை நான் நினைத்து வந்தேன். ஆனால் நினைத்து வந்த விஷயத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவு உங்கள் மத்தியிலே பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தால், நான் நினைத்து வந்த, இன்று பேச நினைத்து வந்த அந்த விஷயங்களை, ரசூலுல்லாஹ்வின் நகமியங்களை, அவர்களுடைய ஆன்மீக நிலைகள் பற்றிய விவரங்களை நாளை கூறுவேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.